இதுவரைக்கும் மீனாட்சி மிஸ் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு மீனாட்சி மிஸ் குக்கிங். நம்ம பார்க்க போற ரெசிபி பிரண்டை துவையல். வாங்க எப்படி செய்யணும்னு பாப்போம். இப்போ பிரண்டை துவையலுக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். ஒரு 4 இந்த அளவுக்கு உள்ள பிரண்டையை நான் க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். நான் இந்த பிரண்டை கட்டுக்கட்டாக இருக்குங்களா, அதெல்லாம் ஒரு இதை எடுத்து க்ளீன் பண்ணுறேன். எடுத்துக்கிட்டு ஒரு கத்தி வச்சுங்க. இது பிரண்டையை அரிக்கும், அதனால் கொஞ்சம் 2 சொட்டு எண்ணெயை விட்டு கை முழுக்க தேய்ச்சிருக்கேன். பாருங்கள், இந்த இதை கத்தி வச்சு இந்த 4 முளையும் சீவிக்கிங்க. நாலு முளையும் சீவிட்டு, இலசாக இருந்தால் ரொம்ப நார் இருக்காது, கொஞ்சம் முத்தி இருந்தால் கொஞ்சம் நார் அதிகமாக இருக்கும். இலசே இருக்குது, இந்த நாரை எடுத்துருங்க. நாரை எடுத்துட்டோம் பாருங்கள். இப்போ இன்னும் கொஞ்சம் இங்கே இது பண்ணி உள்ளே உள்ள நாரையும் எடுத்துருவோம். அவ்வளோதாங்க. இது மாதிரிக்கே ஒவ்வொன்றையும் நமக்கு தேவையான அளவு எடுத்து வச்சுட்டோம். தக்காளி 1, வெங்காயம் 1, தேங்காய் ஒரு 10 எடுத்துருக்கோம், புளி ஒரு நெல்லிக்காய் சைஸ் எடுத்துருக்கேன், சின்ன நெல்லிக்காய் சைஸு, தேவையான அளவு உப்பு, கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், 2 வரமிளகாய். இதுக்கு நல்லெண்ணெய் எடுத்துக்கிறேன். நான் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்துக்கிறேன். இப்போ அடுப்பை பற்ற வச்சு வானலி போட்டு 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்க பிரண்டையை அதில் சேர்த்துங்க, வதக்குங்க நல்லா. பிரண்டையை பொறுத்த வரைக்கும் நல்லா வதக்கி எடுக்கணும், இல்லைன்னா சாப்பிடும்போது ஒரு நம்ம அரிக்கும். பிரண்டை நல்லா வதங்கிடுச்சு. இப்போ எடுத்துருவோம் அதை. இப்போ எடுத்தாச்சு. இப்போ அதே எண்ணெயில் கடலை பருப்பு சேர்த்துங்க. இப்போ ஒன்றா சேர்த்துப்போம். வரமிளகாய், வெங்காயம், புளி, தக்காளி, தேங்காய் எல்லாம் ஒன்றா சேர்த்து வதக்குங்க. நல்லா பச்சை வடை போகிற வரைக்கும் வதக்கணும். நல்லா வதக்கிட்டோம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வைப்போம். வதக்கினது எல்லாம் ஆறிடுச்சு நல்லா. இப்போ ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி இதை அரைச்சிப்போம். இப்போ எடுத்து வச்சுருக்கோம், உப்பையும் சேர்த்துக்கிறோம். துவையல் அரைச்சாச்சு. இப்போ பிரண்டை துவையல் ரெடி ஆகிட்டு, இது தாளிக்காமல் கூட யூஸ் பண்ணலாம். இப்போ தாளிக்க போகிறோம். இதை தாளிக்காமல் சாதத்துக்கு பிரட்டி நல்லா சாப்பிட்லாம். இப்போ தாளித்தா இட்லி தோசைக்கெலாம் சூப்பராக யூஸ் பண்ணலாம். இப்போ அடுப்பு பற்ற வச்சு வானலி போட்டு நல்லெண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் விட்டுருக்கோம். எண்ணெய் சூடாகிட்டு சிறிதளவு 1/4 டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டுங்க. கடுகு வெடிச்சிருச்சு. கருவேப்பிலை சேர்த்துங்க. சிறிதளவு பெருங்காயத்தூள். பிரண்டை துவையல் ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த பிரண்டை ரொம்ப பயனுள்ளது, மருத்துவ குணம் உள்ளது. பசியை நல்லா தூண்டும், உடல் சுறுசுறுப்பாக இருக்கும், ஞாபக சக்தியை பெருக்கும், மூளை நரம்பு பலப்படும், எலும்புகள்லாம் உறுதியாக நல்லா இருக்கும். உடஞ்ச எலும்பை கூட சேர்த்துரும். அது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மீனாட்சி மிஸ் குக்கிங் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் மேலே உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.